ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல மல்டி த்ரெடிங் கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். இதுல த்ரெட் லைஃப் சைக்கிள் பார்க்க போறோம். அப்புறம் 2 வேஸ் ஆஃப் கிரியேட்டிங் த்ரெட்ஸ் அதெல்லாம் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு த்ரெட்னா என்ன? இப்போ வாட்ஸ்அப்புங்கிறது ஒரு மொபைல் அப்ளிகேஷன். ஸோ அதில நம்ம யாருக்கோ சேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டே இருக்கோம். டைப் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு வாய்ஸ் மெசேஜும் நம்ம லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ வி ஆர் டூயிங் போத் ஆக்ஷன் அட் த சேம் டைம். இப்போ வாய்ஸ் மெசேஜ கேட்டுட்டு இருக்கிறது ஒரு விஷயமா, அது வந்து ஒரு த்ரெட்ன்னு சொல்லலாம். டெக்ஸ்ட் மெசேஜ் டைப் பண்ணிட்டு இருக்கோம். அது இன்னொரு ஆக்ஷனு. அது இன்னொரு த்ரெட்ன்னு சொல்லலாம். சேம் டைம் இன்னொரு ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க. அத டவுன்லோடும் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ 3 விஷயம் வந்துட்டு ஒரே ஆப்ல நடந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இத தான் வந்து மல்டி த்ரெடிங் சொல்லுவோம். அப்போ மல்டிபிள் ஆக்ஷனு சேம் டைம்ல ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஆனா சிங்கிள் ஆப்ல. அப்போ ஒவ்வொரு விஷயமே ஒரு த்ரெட்ன்னு சொல்லணும் இதுல. ஓகேவா? அப்ப எல்லாமே ஒரே ஆப்ல நடந்துட்டு இருக்கிறது தான் மல்டி த்ரெட்டிங் சொல்றோம். இதுவே வந்துட்டு நம்ம ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்ல மேல வந்துட்டு வாட்ஸ்அப்பு, கீழ வந்து யூடியூப்னு வச்சுக்கோங்க. இத வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, மல்டி டாஸ்கிங்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? 2மே டிஃபரண்ட் ஆப். இப்ப மல்டி த்ரெட்டிங்க்கும், மல்டி டாஸ்கிங்க்கும் நல்ல டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மல்டி டாஸ்கிங்கும்போது 2 டிஃபரண்ட் ஆப்ஸ் அட் த சேம் டைம். மல்டி த்ரெட்டிங்கிறது ஒரே ஆப்க்குள்ளார மல்டிபிள் ஆக்ஷன். புரியுதுல்ல? ஸோ, இதில பாருங்களேன். ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3ன்னு 3 இருக்கா? ஸோ, ஒரு ப்ராசஸ் 1க்குள்ளார 3 த்ரெட் இருக்கு. ப்ராசஸ் 2க்குள்ளார 2 த்ரெட் இருக்கு. ப்ராசஸ் 3ல ஒரு சிங்கிள் த்ரெட் இருக்கு. ஸோ, இந்த மாரி 3 டிஃபரண்ட் அப்ளிகேஷன்ஸ், 3 டிஃபரண்ட் ப்ராசஸ வந்துட்டு யாரு ஓவராலா கண்ட்ரோல் பண்றான்னா, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ த்ரெட்டோட லைஃப் சைக்கிள் பார்ப்போம். ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேட் இருக்கு. நியூ ஸ்டேட்டு, ரன்னபிள் ஸ்டேட்டு, ரன்னிங் ஸ்டேட்டு, வெயிட்டிங், டைம்டு வெயிட்டிங் ஆர் பிளாக்டு ஸ்டேட்டு, டெர்மினேட்டட் ஆர் டெட் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டேட் இருக்கு. ஸோ, இது வந்துட்டு ஒரு 8 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த நியூ ஸ்டேட் இருக்குல்ல, இத நியூ பார்ன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஆ நியூ த்ரெட் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் நியூ பார்ன் த்ரெட்ன்னு போட்டிருக்கா? ஸோ, இது வந்துட்டு எப்ப இது வந்து ஒர்க் ஆகும்னா, நம்ப த்ரெட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டேட்ட தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இத நியூ பார்ன் ஸ்டேட், நியூ ஸ்டேட்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரன்னபிள் ஸ்டேட்ன்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த த்ரெட் ஆப்ஜெக்ட் வச்சு ஸ்டார்ட் மெத்தட இன்வோக் பண்ணோம்னா, அந்த ஸ்டேட் தான் வந்துட்டு ரன்னபிள் ஸ்டேட். அதாவது இந்த நியூ பார்ன் த்ரெட் வந்து ரெடி டூ ஸ்டார்ட். இன்னும் ரன் ஆகல. அ அ ரன் ஆகறதுக்கு ரெடியா இருக்கு. இப்ப நம்ம ரன்னிங் ரேஸ்ல வந்து ஆன் யூர் மார்க்ன்னு சொன்னதும் எல்லாம் ரெடியா இருப்பாங்கல்ல. இன்னும் ஓடத் தொடங்கல. ஆனா ரெடி ஆயிட்டாங்க. விசில் அடிச்சதும் ஓடுவாங்க. அந்த ஸ்டேட் தான் என்னன்னு சொல்லுவோம்னா, ரன்னபிள் ஸ்டேட். இப்ப ரன்னிங் ஸ்டேட்ங்கிறது த்ரெட் ரன் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஓகேவா? அப்ப ஸ்டார்ட் மெத்தட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரன் மெத்தடுக்குள்ளார உள்ள வரும். அப்போ வந்துட்டு கரண்ட்டா ரன்னிங் ஸ்டேட்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த ரன்னிங் ஸ்டேட்லேருந்து ரன்னபிள் ஸ்டேட்டுக்கு திரும்ப நம்ப போணும்னா, ஈல்டுன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது மூலியமா நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு பின்னாடி போய்க்கலாம். இப்ப நெக்ஸ்ட் வந்து 4த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங்கு, டைம்டு வெயிட்டிங், பிளாக்டு ஸ்டேட். இப்ப வெயிட்டிங் ஸ்டேட்னா ஒரு த்ரெட் ரன் ஆகி போயிட்டு இருக்கு. அது போயிட்டு இருக்கும்போது சடனா அத வெயிட் பண்ண வச்சுட்டு இன்னொரு த்ரெட்ட நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இந்த வெயிட்டிங் ஸ்டேட். நெக்ஸ்ட் வந்துட்டு டைம்டு வெயிட்டிங்ன்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலர் டைமுக்கு மட்டும் அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு டாஸ்க்க ரன் பண்ணிட்டு, ஒரு 1000 மில்லி செகண்ட்னா 1 செகண்ட்னு அர்த்தமா? அப்போ 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணும். திரும்ப ரெஸ்யூம் ஆகும். ஸோ இந்த மாரி வந்துட்டு ஆ டைம் பேஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ஸ்லீப் மெத்தட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பிளாக்டு ஸ்டேட். இது வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்பெண்டுங்கிற மெத்தட் மூலியமா இத வந்துட்டு நம்ப பிளாக்டு ஸ்டேட்ல போடலாம். திரும்ப நம்ப அதுக்கு த்ரெட்டுக்கு லைவ் குடுக்கணும்னா, ரெஸ்யூம்ங்கிற மெத்தட் மூலியமா திரும்ப கொண்டு வந்துரலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி அ 3 விஷயம் இதுல இருக்கு. நெக்ஸ்ட் டெர்மினேட்டட் ஸ்டேட். இதுதான் டெட் ஸ்டேட்ன்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் த்ரெட் வந்துட்டு இந்த ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா, திரும்ப அதுக்கு வந்துட்டு லைவ் குடுக்க முடியாது. ஓகேவா? ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, டெர்மினேட் ஆகி வெளில வந்துருச்சுன்னா, அவ்வளோதான். திரும்ப ஸ்டார்ட்லாம் பண்ண முடியாது. அதனால தான் அது டெட் ஸ்டேட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, இப்ப இந்த டயகிராம் பாருங்க. நியூ ஸ்டேட்லேருந்து டைரக்ட்டா ஸ்டாப்புங்கிற மெத்தடையும் கால் பண்ணலாம். ரன்னபிள்லேருந்து ஸ்டாப் பண்ணலாம். ரன்னிங்லேருந்து ஸ்டாப் பண்ணலாம். பிளாக்டுலேருந்து ஸ்டாப் பண்ணலாம். அப்ப எல்லா மெத்தட்லேருந்து ஸ்டாப்புங்கிறது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ, இந்த பிளாக்டு, இந்த ரன்னிங்லேருந்து ரன்னபிள் இந்த மாரிலாம் மாத்தணும்னா ஈல்டு சொன்னேனா, பிளாக்டுலேருந்து ரன்னபிளுக்கு போணும்னா ரெஸ்யூமு, நோட்டிஃபை ஆல் இந்த மாரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்துட்டு மல்டி த்ரெடிங் ப்ரோகிராம் எப்படி கிரியேட் பண்ணுறது? ஸோ அது வந்து 2 மெத்தட் மூலியமா அச்சீவ் பண்ணலாம். ஒண்ணு எக்ஸ்டெண்டிங் த த்ரெட் கிளாஸு. இன்னொன்னு இம்ப்ளிமெண்டிங் த ரன்னபிள் இன்டர்ஃபேஸு. ஓகேவா? ஸோ சூப்பர் கிளாஸ் த்ரெட்ன்னு ஒண்ணு இருக்கு. அத எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா ரன்னபிள்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. அத இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 2த்துலயுமே ரன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அத கண்டிப்பா நம்ம ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்கா? அத வந்துட்டு த்ரெட் கிளாஸ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. உள்ள ரன் மெத்தட ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரன் மெத்தட்குள்ள தான் நம்ம கோடிங் எடுத்து போடணும். இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா என்ன விஷயம் நடக்கணுங்கிற கோடிங்க இதில தான் போடணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு லூப் போட்டிருக்கேன். அதில ஸ்டார்ட்டிங் வேல்யூ 1 வச்சுட்டு, எண்டிங் வேல்யூ 10 வச்சுட்டேன். அப்போ 1லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ இந்த லூப்பு பிரிண்ட் பண்ண போது. ஒவ்வொரு வாட்டியும் ஐய பிரிண்ட் பண்ண பிறகு நான் ஸ்லீப் 1000 அப்படின்னு குடுத்துருக்கேன். அப்படின்னா என்னன்னா, 1000 மில்லி செகண்ட் அப்படின்னா 1 செகண்ட். 1 செகண்ட் வந்துட்டு ஸ்லீப் ஆகும். வந்துட்டு ஒரு இன்டரப்டட் எக்செப்ஷன கேட்ச் பண்ணும். அதனால இத ட்ரை கேட்ச்க்குள்ளார போட்டிருக்கேன். இந்த ஸ்லீப் மெத்தட. ஓகேவா. அடுத்தது செகண்ட்ன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இதையும் த்ரெட் கிளாஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஸோ இதில வந்துட்டு ரன் மெத்தட்குள்ளார என்ன பண்றேன்னா, கேரக்டர் ஏலேருந்து ஜே வரைக்கும் லூப்ல போட்டுட்டு ஒண்ணு ஒண்ணா பிரிண்ட் பண்றேன். ஸோ இதுலயும் வந்துட்டு ஸ்லீப் வந்துட்டு 1000 மில்லி செகண்ட். அப்போ 2 கிளாஸ்ல டிஃபரெண்ட் ஆக்ஷன் செஞ்சிருக்கேன். ஓகேவா. ஃபர்ஸ்ட் கிளாஸ ரன் பண்ணா, நமக்கு 1லேருந்து நம்பர் பிரிண்ட் ஆகும். செகண்ட் கிளாஸ ரன் பண்ணா, ஏலேருந்து ஜே வரைக்கும் கேரக்டர் பிரிண்ட் ஆகும். அப்புறம் மெயின் கிளாஸ்ல மெயின் மெத்தட்குள்ளார ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு எஃப்ன்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். செகண்ட் கிளாஸுக்கு எஸ்ன்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். 2த்தையும் ஸ்டார்ட்ங்கிற மெத்தட் மூலியமா தான் இன்வோக் பண்ணியிருக்கேன். ஓகேவா. இந்த இடத்துல ஏன் ரன்னுக்கு பதில் ஸ்டார்ட் யூஸ் பண்றோம்னா, மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட்ல ஒர்க் ஆகணும்னா, நம்ம அந்த லைஃப் சைக்கிள்ல பார்த்தோம்ல, ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ரெஸ்யூமு, சஸ்பெண்டு, வெயிட்டு இந்த மாரி விஷயங்கள் தானே அதில இருந்துச்சு ஸ்டேட்டு. அப்போ இந்த ஸ்டார்ட்டுங்கிறது யூஸ் பண்ணா தான் மல்டி த்ரெடிங்கில ஒர்க் ஆகும். ஓகேவா. இப்போ இந்த கோடிங்க நம்ம காப்பி பண்ணி, நம்ப ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்க. 1 ஏ, 2 பி இந்த மாரி சைமல்டேனியஸா நமக்கு கன்கரன்ட்டா அவுட்புட்ல பிரிண்ட் ஆகுது. ஓகேவா. அப்போ ஃபர்ஸ்ட்டு த்ரெட்ல இருக்கிற நம்பர்ஸையும், செகண்ட் த்ரெட்ல இருக்கிற ஆல்ஃபபெட்ஸையும் மிக்ஸ் பண்ணி கன்கரன்ட்டா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாரி ஸ்டார்ட் மெத்தட் யூஸ் பண்ணா மட்டும் தான் இந்த மாரி நமக்கு அவுட்புட் வரும். நம்ம ஸ்டார்ட் மெத்தடுக்கு பதிலு இந்த இடத்துல ரன் மெத்தட நம்ம கால் பண்ணோம்னா, மல்டி த்ரெட்டிங்ல ஒர்க் ஆகாது. ஓகேவா. இப்போ நான் வந்துட்டு ஸ்டார்ட்டுக்கு பதிலு ரன்னுன்னு குடுக்குறேன். ஓகேவா. ஸ்டார்ட்டுக்கு பதிலா என்ன குடுத்துட்டேன்? ரன். இப்ப ரன் பண்றேன் பாருங்க. மல்டி த்ரெட்டிங்ல ஒர்க் ஆகல. ஓகேவா. ஃபர்ஸ்ட்டு கிளாஸ்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுது. புரியுதா? அடுத்தது செகண்ட் கிளாஸ்ல இருக்கிற ஆல்ஃபபெட்ஸ் ஏலேருந்து ஜே வரைக்கும் வரிசையா பிரிண்ட் பண்ணுது. அப்போ ரன் மெத்தட் இன்வோக் பண்ணா மல்டி த்ரெட்டிங்ல ஒர்க் ஆகாது. ஓகேவா. அப்போ நம்ம அதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணணும்? இன்ஸ்டெட் ஆஃப் ரன் மெத்தட் வி ஹேவ் டூ இன்வோக் ஸ்டார்ட் மெத்தட். ஓகேவா. இப்போ ஸ்டார்ட் மெத்தட யூஸ் பண்றேன். இப்போ அகைன் ரன் பண்றேன் பாருங்க. இப்போ 2 கிளாஸ்ல இருந்தும் கன்கரன்ட்டா வேல்யூஸ பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதுதான் மல்டி த்ரெட்டிங். இப்போ நம்ப இன்டர்ஃபேஸ் மூலியமாவும் இத அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் இருக்கு. அத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லீப் மெத்தட்லாம் த்ரெட் கிளாஸ்க்குள்ள தான் இருக்கு. அதனால த்ரெட் கிளாஸ போன வாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால அது டைரக்ட்டா ஒர்க் ஆயிருக்கும். இப்போ நம்ம வெறும் ஸ்லீப்ன்னு சொன்னோம்னா ஒர்க் ஆகாது. அப்போ த்ரெட் கிளாஸ வச்சு த்ரெட் டாட் ஸ்லீப்ன்னு சொன்னோம்னா ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த ஸ்லீப்ங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். ஓகேவா. அதே போல செகண்ட் கிளாஸுக்கும் இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள போட்டுருங்க. ஓகேவா. இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்டெண்ட்ஸ் த்ரெட் யூ ஹேவ் டூ யூஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள். ஓகேவா. இங்கேயும் ஸ்லீப் மெத்தடுக்கு த்ரெட் டாட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகேவா. இப்போ மெயின் கிளாஸ்ல நெறைய சேஞ்சஸ் இருக்கு. இப்போ இதில வந்து த்ரெட்டே இல்ல. த்ரெட் இருந்தா தான் நம்ம மல்டி த்ரெட்டிங்ல ஒர்க் பண்ண முடியும். அப்போ நம்ம இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணும்போது த்ரெட் ஒண்ணு தனியா கிரியேட் பண்ணிக்கணும். த்ரெட் கிளாஸ்க்கு T1 ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா. நியூ த்ரெட். இந்த த்ரெட்டுக்குள்ளார இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் எடுத்து கன்ஸ்ட்ரக்டார்ல பாஸ் பண்ணணும். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு த்ரெட் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து நேம் வந்துட்டு
T2 அப்படின்னு குடுத்துருவோம். ஓகேவா? இந்த கன்ஸ்ட்ரக்டார்ல செகண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட்ட பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்க வந்து f டாட் ஸ்டார்ட்க்கு பதிலு யூ ஹேவ் டூ யூஸ் T1 டாட் ஸ்டார்ட் அண்ட் T2 டாட் ஸ்டார்ட். இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு த்ரெட் வேணும்னா த்ரெட் கிளாஸை கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணி த்ரெட்டை வச்சு ஸ்டார்ட்னு யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு மல்டி த்ரெட்டிங்கில் ஒர்க் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். எகெயின் we are going to get the same output. ஓகேவா? சைமல்டேனியஸாக 2 கிளாஸில் இருக்கிறதும் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ 2 விதமாக எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ மல்டி த்ரெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த லைஃப் சைக்கிள் அப்புறம் இந்த 2 ways ஆஃப் கிரியேட்டிங் த்ரெட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சிங்க்ரோனைஸ்டு பிளாக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்டர் த்ரெட் கம்யூனிகேஷன். இப்போ லைஃப் சைக்கிள்லேயே வந்துட்டு நம்ம ஸ்டார்ட்டு, ஸ்லீப்பு இதெல்லாம் தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? இன்னும் அதில் இருக்குல்ல பிளாக்டு ஸ்டேட்டில் சஸ்பெண்டு, ரெஸ்யூமு, ஸோ அதெல்லாம் இருக்குல்ல நோட்டிஃபை. ஸோ இந்தமாரி விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு இன்னும் பார்க்கல. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர் த்ரெட் கம்யூனிகேஷனில் அது வரும். ஓகேவா? அதை எக்ஸ்ட்ராவாக வேணால் லைட்டாக எப்படி இருக்குன்னு வேணால் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. மேக்ஸிமம் இந்த 2 கான்செப்ட்லேயே ஏதாவது ஒரு கொஷின் வர சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்று லைஃப் சைக்கிள் இல்லைனா 2 ways ஆஃப் கிரியேட்டிங் த்ரெட். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தியரி பார்ட் எழுதிட்டு எப்படி நம்ம 2 விதமாக எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்பை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிளை நம்ம எழுதணுன்னா நமக்கு நல்லாவே மார்க் இதில் ஸ்கோர் பண்ணலாம்.